வாழ்க்கையில வந்து அதல பாதாளத்தில விழுந்துட்டோம். நாங்க என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தவித்து இருக்கக்கூடிய அன்பர்கள், தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் வந்து இந்த தலத்தில வந்து பாதாள சனீஸ்வரன் வந்து காணப்படுறதுனால, இந்த தலத்தில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக வாத்தலையில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதல பாதாளத்தில் விழுந்துட்டோம். நாங்கள் வந்து இருக்கிறத எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள், பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவங்க வாழ்க்கையில் வந்து இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்கும். பாதாளத்துக்குள்ளார வந்தோடனே முதல்ல வந்து நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நரசிம்மருக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சனி பகவான் மற்றும் நரசிம்மர் இருவரும் பாதாளத்தில் வந்து நேருக்கு நேர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. நரசிம்மருக்கு நேர் எதிரில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த சனி பகவான் வந்து பவ்யமாக வந்து காணப்படுவார். மேலும் வந்து இந்த ஆலயம் வந்து திருவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. ஐயாறு, காவேரி, கொள்ளிடம் 3 ஆறுகளும் வந்து இணையக்கூடிய திருவேணி சங்கமத்தில் வந்து இந்த தலம் வந்து காணப்படுறதுனால மிக சிறந்த பித்ரு முக்தி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருவேணி சங்கமத்தில் வந்து நம்ம வந்து அமர்ந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். பித்ருக்கள் வந்து பாதாள லோகத்துக்கு வந்து அடிக்கடி வந்து பாதாள ஈஸ்வரர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய பித்ரு தோஷங்கள் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை தனது முதல் ஆன்மீக யாத்திரையை வந்து தொடங்க இருக்கின்றது. இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து சக்தி வாய்ந்த 10 ஆலயங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் வந்து செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வாத்தலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் மற்றும் பாதாள சனீஸ்வரரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. நாமக்கல்லேருந்து சுமார் 63 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. குணசீலத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையானது காணப்படுது. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து வாத்தலை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா பேருந்து நிறுத்தத்துக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒரு கான்வாய் வந்து காணப்படும். இந்த கான்வாய்க்கு எதிரில் காணப்படுது பாருங்கள், அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குணசீலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தும் வாத்தலை அப்படிங்கிற இடத்துல இறங்கி இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். பாருங்கள், திருச்சியிலிருந்து மேட்டுப்பாளையம் அதாவது முசிறி வழியாக மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய இந்த பேருந்து வந்து வருது. இந்த பேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாத்தலையில் வந்து நின்று சொல்லும். இந்த மாதிரி நாமக்கல் செல்லக்கூடிய பேருந்து, முசிறி வழியாக மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய பேருந்து, காட்டுப்புத்தூர் செல்லக்கூடிய பேருந்து, மோகனூர் செல்லக்கூடிய பேருந்து ஆகியவையெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நின்று செல்லும். பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சற்று தூரம் பின்னாடி நடந்து வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை நம்ம வந்து எளிதில் அடையலாம். சித்திரை மாதம் சதய நட்சத்திர தினத்தில் ஸ்ரீ சாகாம்பரி தேவி சந்தன விருட்சத்தை வந்து படைத்தமையால் சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர தினத்தில் சுயம்பு மூர்த்திகளுக்கு வந்து நம் கையால் அரைத்த சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்கிறது நமக்கு வந்து விசேஷ பலன்களை வந்து தரும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தில் வந்து தலவிருட்சமாக பார்த்தோம் அப்படின்னா சந்தன மரம் வந்து காணப்படுது. சந்தன மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய இந்த வாத்தலை பாதாளேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர தினத்தில் சந்தன காப்பீட்டு அதாவது நம் கையால் அரைத்த சந்தனத்தால் வந்து காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன்கள் வந்து அதிகமாக வந்து சித்திக்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
ஆலயம் வந்து பாதாளத்துக்குள்ளார இருக்கனால மூலவரோட விமானம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தரை மட்டத்திலயும் வந்து காணப்படுது. பின்புறம் காணக்கூடியது வந்து எம்பெருமான் ஈஸ்வரன் பாதாள ஈஸ்வரரோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வாழ்க்கையில வந்து பாதாளத்தில விழுந்துட்டோம். நாங்க என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தவித்து இருக்கக்கூடிய அன்பர்கள், தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் வந்து இந்த தலத்தில வந்து பாதாள சனீஸ்வரன் வந்து காணப்படுறதுனால, இந்த தலத்தில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். நாங்க ஒரு காலத்தில நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாதாளத்தில விழுந்துட்டோம். நாங்க வந்து இருக்கிறத எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள், பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவங்க வாழ்க்கையில வந்து இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்கும். அதே மாரி திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல இறங்கி, அந்த முக்கொம்பு பூங்காவெல்லாம் தாண்டி, அந்த காவேரி ஆறெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயத்த வந்து நம்ம எளிதில் அடையலாம். திருச்சி, கரூர் சாலையில வரவங்க இந்த பாதை வழியாக வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்த வந்து எளிதில் அடையலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்க வந்து வழிபாடு செய்றதுனால என்ன பலன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார செல்றோம். பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக வாத்தலையில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பாதாளத்துக்குள்ளார வந்தோடனே முதல்ல வந்து நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நரசிம்மருக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சனி பகவான் மற்றும் நரசிம்மர் இருவரும் பாதாளத்தில் வந்து நேருக்கு நேர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. நரசிம்மருக்கு நேர் எதிரில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா, அந்த சனி பகவான் வந்து பவ்யமாக வந்து காணப்படுவார். பவ்யமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ண பிறகு பார்க்கலாம். துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. முருகபெருமானுக்கு நேர் எதிரில் சனீஸ்வர பகவான் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பிரதோஷம், கரிநாள் ஆகியவை சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருந்தது. பொதுவாக வந்து பிரதோஷ வேளையில் நரசிம்மரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரையும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து 1000 மடங்காக சித்திக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம், அஸ்வினி நட்சத்திரம், சனி பகவானு குறித்தான கரிநாள் ஆகியவை சேர்ந்து நம்ம வந்து ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு வந்தது. அன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது 1,00,000 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய சன்னதி வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய சன்னதியை காட்டிலும் 1000 மடங்கு சக்தி வாய்ந்த தலமாக காணப்படும். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர். பாதாள ஈஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சனி பகவான் நரசிம்மரோட தரிசனம் வேண்டி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரருக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தில் வந்து சந்தனம் காப்பிட்டு வழிபாடு செய்திருக்காரு. அதே மாதிரி சப்த ரிஷிகள் 7 பேரும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு லால்குடி சப்தபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ரிஷிகள், சித்தர்கள் அனுதினமும் சூட்சம ரூபத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மகாபலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக இந்த ஆலயம் காணப்படுறதாக சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. சிவபெருமான் அனுதினமும் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து தரிசனம் தரத்துக்காக இந்த வாத்தலையில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயத்துக்குள்ள இறங்கி சென்று மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து தினமும் வந்து காட்சியளிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பால சுந்தரி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பால சுந்தரி அன்னை. பாதாள ஈஸ்வரி என்றும் மங்களேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்திலையும் அந்தநல்லூர்லையும் பார்த்தோம் அப்படின்னா அன்னை வந்து பால சுந்தரியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அனைத்து யுகங்களிலும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மங்களங்களையும் வாரி வழங்கக்கூடிய அன்னை அப்படிங்கிறதுனால இந்த அன்னை வந்து மங்களேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்போ நான் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனது முற்பிறவியில் வந்து கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் வந்து பிறந்த மக்களாக இருப்பாங்க. அந்த பிறவிகளை வந்து மக்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்களை வந்து நீக்கி அவங்களுக்கு வந்து சகல விதமான மங்களங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து அன்னை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பிரதோஷம், கரிநாள் ஆகியவை சேர்ந்து வந்ததுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்கு வந்து பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெற்றது. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மருக்கு வந்து
ராவுகால வேளையில் அனுதினமும் வரக்கூடிய ராவுகால வேளையில் வந்து வழிபாடு செய்து நரசிம்மருக்கு வந்து மிகப்பெரிய போண்டாக்கள், அதாவது வந்து வெஜிடபிள் போண்டா போன்றவை வந்து படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ராவுகால வேளையில் வந்து விநியோகம் செய்யும் பொழுது நமது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து சற்று பள்ளத்தில் பூமி அடியில் இந்த ஆலய அமைப்பு இருப்பது ஒரு மூல காரணம் என்றாலும் அதலம் விதலம் சுதலம் என்ற வகையிலான 14 வகை லோகங்களில் பாதாள லோகங்களுக்கான இறை அவதார சக்திகள் நிறைந்த ஆதி மூல பூமியாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் அதல பாதாள மனம் கொண்டவர்கள், அதாவது வந்து தேவையற்ற எண்ணங்களை வந்து மனதில் வந்து புதைத்து கொண்டு அதனால் வந்து அவதி விடக்கூடியவர்கள், இன்றைக்கி என்ன நடக்குமோ தெரியலையே, நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நரகமாக இருக்குது, நாங்கள் வந்து செய்யும் தொழில் வந்து இந்த மாதிரி வந்து நஷ்டமாயிருச்சே, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்தவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இரத்த கண்ணீர் வடிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த பாதாள ஈஸ்வர ஆலயத்தை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை வந்து வழிபாடு செய்தாலும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலய வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 7944347966 அப்படிங்கிற அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களே வந்து உள்ளது. அதனால் வந்து இருக்கைக்கு வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரே நாளில் சக்தி வாய்ந்த 10 சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்கிறதாக இந்த யாத்திரையில் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து அதிகம் தெரியாத மிகவும் சக்தி வாய்ந்த அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஆலயங்களை வந்து நாம் 14/12/2025 வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் நீங்கள் வந்து உங்களோட இருக்கையை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடலாம். சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் பெற்று வச்சிருக்கின்ற எங்களோட பிள்ளைகள் வந்து தீய பழக்க வழக்கங்கள் ஆளாயிருக்காங்க, அதாவது வந்து மது குடிக்கிறாங்க, புகை பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி பல தீய பழக்க வழக்கங்கள் ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெற்றோர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான அந்த பிள்ளைகள் வந்து திருந்தி வாழ்வர். அதே மாதிரி எங்களோட கணவன் வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, அவர் வந்து மது பிடிக்கிறாரு, புகை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய மனைவிகளும் இந்த தளத்தில் வந்து ராவுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளான கணவன் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேளையில் இந்த தளத்தில் வந்து பிரதோஷ பூஜையானது வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டது. அதில் சில காட்சிகளை மட்டும் நம்ம வந்து ஆன்மீகத்தோட நட்பு சேனலில் வந்து இப்போ வந்து தரிசனம் பண்ணுறோம். முழு வீடியோ வந்து மீனா வைஷ்ணவி தேவி யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்ற அந்த பிரதோஷ பூஜையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். பிரதோஷ பூஜை நடைபெற்று முடிஞ்சதும் விநாயகருக்கான பூஜைகள்லாம் நடைபெறுது. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானும் சனீஸ்வர பகவானும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. செவ்வாய் பகவானோட அதிதேவதையாக முருகபெருமான் வந்து காணப்படுவார். இந்த தளத்தில் வந்து முருகனும் சனீஸ்வரனும் எதிருக்கு எதிரு காணப்படுறதுனால விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் வந்து சித்திக்கும். செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து எப்பயுமே ஆகாது, அவங்க 2 பேரும் பகை கிரகங்கள். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடி வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை அடையும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வேளையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும். நரசிம்மருக்கு எதிரில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவ்யமாக தான் காணப்படுவார். அதனால் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். இந்த தளத்தில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எதிரில் நரசிம்மர் வந்ததுக்கான வரலாறை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாம் இப்போ வந்து சனி பகவானை சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சனி பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெறுறதுக்காக பல தெய்வங்களை வந்து வழிபாடு செய்கிறாரு. பல தெய்வங்களை சனி பகவான் வழிபாடு செய்தாலும் நரசிம்மரோட தரிசனம் மட்டும் சனி பகவானுக்கு கிடைக்காமல் இருந்தது. இதனால் சனி பகவான் மிகவும் வந்து வருந்தினார். அதன் பிறகு பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வர ஆலயத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரருக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர தினத்தில் சனி பகவான் தனது கையால் அரைத்த சந்தனத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்கிறாரு.
அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரோட தரிசனம் வந்து சனி பகவானுக்கு இந்த ஆலயத்தில் கிடைக்குது. நரசிம்மரோட தரிசனம் கிடைத்த பிறகு சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி வந்து ஏற்பட்டுருது. அதன் பிறகே சனி பகவான் வந்து சனீஸ்வரராக மாறினதாக வந்து சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி மற்றும் பட்டம் வந்து கிடைக்கும். சனி பகவானுக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம் கிடைக்க காரணமாக இருந்த தலம், அதாவது வந்து இந்த தலத்தில் வந்து தரிசனம் செய்து நரசிம்மரோட தரிசனம் பெற்ற பிறகே சனி பகவான் வந்து சோழபுரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபாடு செய்து ஈஸ்வர பட்டத்தை வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது. ஈஸ்வரம் பட்டம் பெறத்துக்கு முன்னாடி சனி பகவானுக்கு வந்து நரசிம்மரோட தரிசனம் வந்து அவசியம் தேவைப்பட்டது. அந்த தரிசனத்துக்காக இந்த ஆலயத்தை வந்து சனி பகவான் வந்து வழிபாடு செய்திருக்காரு. மேலும் இந்த தலம் வந்து அனைத்து விதமான மங்கள சக்திகளையும் வந்து ஒருங்கே வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால தான் சனி பகவான் வந்து பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து தனது கையால் அரித்த சந்தனத்தை வந்து சாற்றி வழிபாடு செய்து நரசிம்மரோட தரிசனத்தை வந்து பெற்றிருக்காரு. பண்டைய யுகங்களில் கொல்லிமலையிலிருந்து வந்த பல புனிதமான ஆறுகளின் வாய்த்தலைகளும், அதாவது வந்து நுழைமுகமாக வந்து இந்த ஊர் வந்து இருந்ததுனால இந்த ஊர் வந்து வாய்த்தலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தற்போது வந்து வாத்தலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வாத்தலை தலம் வந்து பிரம்மாண்டமான அகந்த காவேரியோடு கப்பல் போக்குவரத்து கொண்டிருந்த தலமாகவும் நதிவாய் தலை நதிக்கரை துறைமுகமாகவும் தொடங்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு. முன்னர் ஆங்கிலேயர்களாலும் மற்றும் தற்போது வாத்தலை சுயம்பு லிங்கத்தின் பாதாள அடியை காண இயலாது காவேரி பாலம் கோயிலை விட்டு சற்று வளைவாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதாவது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரோட அந்த ஆழம் வந்து பூமியில் வந்து எவ்வளோ தூரம் செல்லுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து அந்த பாலம் வந்து சற்று வளைவாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. நரசிம்மரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மருக்கு வந்து ராவுகால வேளையில் பானகத்தை வந்து வைத்து இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் கேட்ட பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடவும், நம் வாழ்க்கையில் வந்து இழந்த அனைத்தும் வந்து மீண்டும் கிடைக்கவும், அதாவது வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் கோடீஸ்வரனாக வாழ்ந்தோம், இப்போ வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியாக நடு தெருவில் நிற்கிறோம், இருள் சூழ்ந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணை, அதாவது வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வரத்துக்கு ஒரு நல்ல துணையை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் வந்து அருள் பாலிப்பார். பாதாளத்தில் விழுந்தவங்களை வந்து கை தூக்கி அவங்கள வந்து ஒரு மேலாள நிலைக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து பாதாள ஈஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து பூச நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரரை சனிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரம்ப தசா இருப்பு வந்து சனி திசையாக இருக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து சனி திசை ஆரம்பிக்குதோ அவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சனி திசை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல இன்னல்கள் வந்து ஏற்படும். அந்த பல இன்னல்களை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த பாதாள சனீஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ராவணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களை எல்லாம் வந்து அடக்கி அவங்கள வந்து ஒரு படிக்கட்டுகளாக ஆக்கி அது மேலே தான் வந்து ஏறி தர்பாருக்கு போவான். ஒரு முறை வந்து ராவணனுக்கு வந்து சனி திசை வந்து ஆரம்பிக்கக்கூடிய காலம் வரும் பொழுது நாரதரோட சொல்லை கேட்டு உன்னோட வீரத்துக்கே வந்து இது வந்து இழுக்கு, நீ வந்து நவகரங்களை வந்து குப்புற போட்டு அவங்க மேலே ஏறி போகிறதா, அவங்க நெஞ்சி மேலே ஏறி போகிற மாதிரி அவங்கள வந்து திருப்பி போட்டு படுக்க வச்சு அவங்க நெஞ்சில் ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவார். அதன்படியே ராவணன் வந்து ஒவ்வொரு நவகிரகங்களோட நெஞ்சில் ஏறி போகும் பொழுது சனி பகவானோட பார்வைப்பட்டு அன்றைய தினம் வந்து அவனுக்கு வந்து சனி திசை ஆரம்பித்து அந்த யுத்தத்தில் வந்து அவரோட உயிரை வந்து இழக்கிறதுக்கு வந்து காரணமான நிகழ்வு வந்து அதுதான் வந்து காணப்பட்டிருக்கு. அதனால் வந்து சனி திசையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து நரசிம்மர் வந்து எவ்வாறு வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இரண்யாட்சனுக்கு வந்து பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு அழகான குழந்தை வந்து பிறகுது. அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் ஸ்ரீஹரி நாராயணனோட பக்தராக வந்து அந்த குழந்தை வந்து காணப்படுது. இரண்யாட்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட சகோதரனான இரண்யனை வந்து வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து வதம் செய்ததுனால பெருமாளை வந்து சத்ருவாக வந்து கருதுனான். அதனால் வந்து தன்னோட நாட்டில் யாரும் பெருமாளையே வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு இருந்தான். தன்னோட நாமாவை மட்டுமே வந்து சொல்லணும், பெருமாளை வந்து கும்பிட்றவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இந்த நேரத்தில் இரண்யாட்சனோட மனைவி லீலாவதி வந்து கருவுறாங்க. கருவுறும் பொழுது அவன் வந்து சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கானகம் சென்று தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாப்புல. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் இந்திரன் வந்து லீலாவதியை வந்து கடத்திட்டு போயிடுறாப்புல. இந்திரனிடமிருந்து லீலாவதியை நாரதர் வந்து மீட்டுட்டு போகிறாரு.
இந்த லீலாவதி மூலமாக தான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து விடிவு காலம் இருக்குது. அவளோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தான் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். அதாவது வந்து அந்த அவங்க அப்பா இரண்யாட்சனை வந்து அழிக்கிறதுக்கு இந்த குழந்தை தான் வந்து உறுதுணையாக இருக்கும். அதனால் லீலாவதியை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாரதர் அந்த லீலாவதியை வந்து இந்திரன்கிட்ட மீட்டு வந்து தனது ஆசிரமத்தில் வந்து வச்சிருக்காரு. இரண்யாட்சன் வந்து சாகாவரம் வேண்டி தவம் இருக்க போயிடுறாப்புல. அப்பொழுது ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது நாரதர் வந்து பல நல்ல கருத்துக்களை வந்து லீலாவதிக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. அப்பொழுது லீலாவதியோட கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிரகலாதரும் அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து கேட்டுக்குது. அதே மாதிரி ஹரியோட நாமாவையும் வந்து நல்லா வந்து கேட்டுக்குது. கருவிலேயே வந்து ஸ்ரீ விஷ்ணுவோட புகழை வந்து கேட்டுக்கிட்டதுனால பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னா தீவிர ஹரிபக்தனாக வந்து பிறக்குது. அதே நேரத்தில் அந்த குழந்தையோட தந்தையான இரண்யாட்சன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து அதி அற்புதமான வரங்களை வந்து வாங்குறான். அதாவது வந்து சாகாத வரம் வந்து பிரம்மாட்ட கேட்குறான். ஆனால் பிரம்மா சொல்கிறாரு, பூலோகத்தில் பிறந்த அனைவரும் வந்து ஒரு நாள் வந்து மடிந்தே ஆக வேண்டும். அதனால் வந்து வேறு விதமான வரங்களை கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா கிட்ட வந்து இரண்யன் வந்து இந்த மாதிரி வரம் கேட்குறான். காலையிலோ அல்லது இரவுலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பூமி மேலேயோ அல்லது ஆகாயத்திலோ எனக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. மனிதர்களாலோ விலங்குகளாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. எந்த விதமான ஆயுதங்களாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு அற்புதமான வரத்தை வந்து வாங்குறான். இதனால் வந்து தலைக்கணத்தோடு தனது மகனை வந்து பார்க்கறதுக்காக சந்தோஷமாக வரான். தனக்கு வரம் கிடைத்தது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தனக்கு மகன் பிறந்துட்டான். இவனை வச்சு அனைத்து லோகங்களையும் வந்து ஆளலாம் அப்படின்னு சொல்லி கனவோடு வரான். அந்த குழந்தையும் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து குருகுலம் வந்து படிக்கிறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறான். அப்பொழுது வந்து குரு சுக்கராச்சாரியார் இரணியனோட அந்த நாமத்தை வந்து சொல்லித்தராரு. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து அந்த நாமத்தை சொல்ல மறுத்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை வந்து சொல்லி வருது. குரு எத்தனையோ தடவை சொல்லியும் பிரகலாதன் வந்து கேட்காதனால அவரோட தந்தையான இரண்யாட்சன்கிட்ட போய் சுக்கராச்சாரியார் வந்து முறையிடுறாரு. சுக்கராச்சாரியார் வந்து இந்த மாதிரி சொன்னதும் கடும் சினம் கொண்டு தனது மகனான பிரகலாதனையும் கூப்பிட்டு இரண்யன் வந்து எவ்வளவோ வந்து அறிவுரை சொல்லி பார்க்குறாரு. தன்னை தான் வணங்கணும், அரிய வணங்கக்கூடாது, அவன் வந்து நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து பிரகலாதன் வந்து கேட்டபாடு இல்லை. இதனால் சினம் கொண்ட இரண்யன் வந்து பிரகலாதரை வந்து பல்வேறு விதமான முறைகளில் வந்து கொடுமைப்படுத்துகிறான். எப்படியாவது வந்து தனது மகனை வந்து அழித்தரணும் அப்படின்னு சொல்லி தந்தையை வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பல கொடுமைகளை வந்து செய்கிறான். இறுதியாக வந்து அவனால் வந்து அவனோட மகனை அழிக்க முடியாதனால மனம் நொந்து போய் நீ வந்து சொல்லக்கூடிய எம்பெருமான் நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தனது மகன்கிட்டே வந்து கேட்குறான். அதற்கு வந்து பிரகலாதன் தன்னோட தந்தைகிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவர்கள்லாம் பயந்து போகிறாங்க. இந்த குழந்தை சொல்லுது நரசிம்மர் வந்து எந்த தூணில் இருக்க போகிறாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதே வந்து நரசிம்மர் முடிவு பண்ணிட்டார். இந்த குழந்தை சொன்ன உடனே பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தூண்கள்லையுமே போய் நரசிம்மர் வந்து உட்காந்துட்டாரு. குழந்தை எந்த தூணை காமிக்குதோ அந்த தூணை பொழந்து வந்து நீங்கள் இரணியனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் வந்து அனைத்து தூண்கள்லையுமே இப்போ உட்காந்துடுறாரு. சினத்தின் உச்சியில் இருந்த இரண்யன் பிரகலாதனை நோக்கி இந்த தூணில் நீ கும்பிடக்கூடிய எம்பெருமான் நாராயணன் இருக்காரா அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு கேட்குறாரு. இந்த தூணில் கண்டிப்பாக எனது நாராயணன் இருக்கிறார் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறாரு. அப்பொழுது இரண்யன் வந்து வேகமாக அந்த தூணை வந்து எட்டி உதைக்கக்கூடிய நேரம் வந்து அவனுக்கு வந்து சனி திசை வந்து ஆரம்பிக்குது. அதோட அவனோட ஆயுள் வந்து பங்கமாகி அவன் வாங்கிய வரத்திற்கு இணங்க நரசிம்ம அவதாரமாக வந்து எம்பெருமான் நாராயணன் தோன்றி அவனை வந்து வதம் செய்கிறாரு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு உள்ளரையும் வீட்டுக்கு வெளியிலையும் வந்து தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு அவன் வரம் வாங்கினதுனால வாயில் படியில் வந்து நரசிம்மர் உட்கார்றாரு. பூமியிலோ ஆகாயத்திலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இரண்யனை தூக்கி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. எந்த விதமான ஆயுதங்களாலையும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால அவரோட நகங்களாலேயே வந்து அவனோட வயிற்றை கீறி அவனோட குடலை வந்து வெளியில் எடுத்து அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சி குடித்து அவனோட மரணத்துக்கு வந்து நரசிம்மர் வந்து காரணமாக இருக்கார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளாலோ மனிதர்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வாங்கியிருந்ததுனால விலங்கும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் நரசிம்மராக வந்து தோன்றி அந்த இரண்யனை வந்து சம்காரம் பண்ணுறாரு. காலையிலையும் இரவுலையும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரதோஷ வேலையில் வந்து அவன் முன்னாடி வந்து தோன்றி அவனோட மரணத்திற்கு வந்து நரசிம்மர் வந்து காரணமாகறாரு. அவன் வாங்கிய வரத்தின்படியே வந்து அவனை வந்து சம்காரம் செய்து முடிச்சிடுறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் வந்து மிகவும் உக்கிரமாயிடுறாரு. ஏன்னா அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்தினாலும் அது வந்து மீண்டும் வந்து ஒரு அசுரனாக உருவாகிடும். அதனால் அந்த ரத்தத்தெல்லாம் நரசிம்மர் வந்து குடித்ததுனால மிகவும் ஆவேசமாக பல கோடி இரண்யனுக்கு சமமாக வந்து ரொம்ப கோபமாகிடுறாரு. நரசிம்மரோட உக்கிரத்தை வந்து இந்த உலகத்தில் யாராலையுமே வந்து தாங்கிக்க முடியல. மிகவும் வந்து உஷ்ணமாக வந்து காணப்படுறாரு. ஏன்னா அவனோட ரத்தத்தெல்லாம் குடித்ததுனால உக்கிரத்தோடு இருக்கக்கூடிய தனது கணவர் நரசிம்மரை பல தலங்களுக்கு வந்து அதாவது வந்து நதிகளோட வாய்த்தலையாக இருக்கக்கூடிய பல தலங்களுக்கு வந்து அழைத்து சென்று அவரோட உக்கிரத்தை வந்து தணிக்கிறதுக்காக லக்ஷ்மியை வந்து முயற்சி செய்கிறாங்க. பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக சித்தர்கள் கூறுகின்ற வாத்தலை பாதாள ஈஸ்வரர் ஆலயத்துக்கு
நரசிம்மரை வந்து அழைத்து வந்து அவருக்கு வந்து சந்தனத்தால் வந்து அபிஷேகம் செய்து அந்த நரசிம்மரோட அந்த உக்கிரத்தை வந்து தணிக்கிறாங்க. அதே மாரி சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாள்ல நரசிம்மரோட தரிசனம் வேண்டி சந்தன மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில சனி பகவானும் வந்து சிவபெருமானுக்கு வந்து சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்கிறாரு. இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து சந்தன காப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அதுலேயே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் வந்து நரசிம்மரோட சந்தன பாதாடி வந்து பலருக்கு வந்து தரிசனமாக கிடைக்கிறது கிடையாது. ஆனால் சனி பகவான் வந்து நரசிம்மரை வந்து தரிசனம் செய்த அந்த பலனை இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அனுதினம் வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட தல விருட்சமான சந்தன மரத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். எப்போதும் சூரிய மண்டலத்தில் வந்து உறையோர்களும் தினமும் சூரியகோள் வேகத்திற்கு ஏற்ப விரைந்த நிலையில் சூரியனோடு வேத மந்திரங்களை ஓதி சூரிய ரதத்தோடு ஓடி வருவர்களும் கட்டை விரல் அளவே உள்ளவர்களுமான வலகில்ய மகரிஷிகள் மூலமாக இந்த தலத்தை வந்து நேரடியாக அறிந்து சனீஸ்வரன் வந்து பூஜை செய்து எம்பெருமான் நாராயணனோட அவதாரமான நரசிம்மரை வந்து தரிசனம் செய்து தனக்கு ஈஸ்வர பட்டம் வந்து பெறுறதுக்கு காரணமாக அமைந்த தலமாக காணப்படுது. மேலும் வந்து இந்த ஆலயம் வந்து திருவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. ஐயாறு, காவேரி, கொள்ளிடம் 3 ஆறுகளும் வந்து இணையக்கூடிய திருவேணி சங்கமத்தில் வந்து இந்த தலம் வந்து காணப்படுறதுனால மிக சிறந்த பித்ரு முக்தி தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருவேணி சங்கமத்தில் வந்து நம்ம வந்து அமர்ந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். பித்ருக்கள் வந்து பாதாள லோகத்துக்கு வந்து அடிக்கடி வந்து பாதாள ஈஸ்வரர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷங்கள் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அதுலேயே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம வீடு கட்டும் பொழுது வீட்டுக்கு வந்து அஸ்திவாரம் குழி தோண்டுவோம் இல்லைங்களா, அந்த குழி தோண்டும் பொழுது இந்த வாத்தலை பாதாள ஈஸ்வர ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு நம்மளோட வீடோட கட்டுமான பணியை வந்து தொடங்கும் பொழுது அந்த கட்டுமானம் வந்து எந்த தங்கு தடையுமின்றி நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அதுலேயே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய பாறைகளெல்லாம் வந்து வெடி வச்சு தகர்க்கும் போது அந்த பாறை வந்து துகள் துகளாக வந்து செதறி ஓடும். அந்த மாதிரி நிகழ்வுக்கு காரணமானவங்களும் பூமி வந்து அதிரும்படி வந்து நடந்தவங்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாளேஸ்வரரை வந்து வணங்கி நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு 64 வகையான மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க செய்த பாவங்களுக்கு வந்து ஒரு நற்கதி வந்து கிடைக்கும். அதே மாதிரி பீடி மற்றும் சிகரெட்டை வந்து நம்ம வந்து குடிக்கிறதுனால அக்னி தோஷம் வந்து ஏற்படும். அதாவது வந்து அந்த அக்னியை வந்து நம்மளோட வாயில் வந்து வச்சு அந்த அக்னியை வந்து நம்ம வந்து புனிதத்தன்மையை வந்து கெடுக்கிறோம். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னி சாபம் ஏற்படும். அந்த மாதிரி அக்னி சாபம் ஏற்பட்ட அன்பர்கள் பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வர ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அக்னி தோஷத்தால் உருவாகக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வளோ வந்து கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து நரசிம்மரோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வந்து பானகத்தை வந்து நைவேத்தியமாக வைத்து சனி பகவானுக்கு வந்து செவ்வரளி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய சனி திசை மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அதிலேயே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரதோஷத்தை முன்னிட்டு ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து பிரசாதமானது விநியோகம் செய்யப்படுது. வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி தோஷ நிவர்த்தி தலமான பாதாள சனீஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடிய தலத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிட்டோம். பொதுவாக ஒரு ஆலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து படி இறங்கி தான் வந்து வெளியில் போவோம். ஆனால் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாதாளத்திலிருந்து நம்ம வந்து படி ஏறி மேலே செல்கிறோம். இந்த மாதிரி படி ஏறி மேலே செல்லக்கூடிய ஆலயங்களை நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகும் பொழுது அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மேலான நிலையை சித்திக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்காக வந்து காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். திருவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான வாத்தலை பாதாளேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு.
வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக இந்த ஆலயத்தையும் தரிசனம் செய்யலாம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.